ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 23 டிசம்பர்லேருந்து ஒரு எக்ஸாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அரியர் எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சாட்டர்டே எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 2 நாள் வந்து எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவராலாக ஈஸியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம கம்யூனிட்டி ஆப்லேயே ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, நீங்கள் இன்னைக்கு எக்ஸாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி எழுதிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கம்யூனிட்டி ஆப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை கிளிக் பண்ணி கம்யூனிட்டி ஆப்பை கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக ஓட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு பண்ண மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸும் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே எக்ஸாம்ஸ் இருக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. ஒரு சில பேருக்கு வந்து நாளைக்கு இல்லை நாளைன்னு வந்து அரியர் எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து சாட்டர்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2 நாள் வந்து டைம் இருக்குது. நாளைக்கு நாளை மறுநாள் வந்து 2 நாள் டைம் இருக்குது. அதாவது தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஸோ அதுபோக உங்களுக்கு எக்ஸாமுக்கு காலையிலையும் கொஞ்சம் டைம் இருக்கும். இன்னைக்கு நைட்டும் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு இன்னைக்கு நைட் வந்து கவர் பண்ண பாருங்கள். ஒரு யூனிட் இல்லாட்டி ஒரு ஹாஃபை கவர் பண்ண பாருங்கள். ஒரு யூனிட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் ஏதாச்சும் ஒரு ஹாஃபை கவர் பண்ணிடுங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அரை யூனிட் வந்து கவர் ஆயிரும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவு வந்து ஒரு 2 யூனிட் கவர் பண்ண பாருங்கள், இல்லை 2 யூனிட் கவர் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே கூட நீங்கள் படித்தா உங்கள் இஷ்டம் தான். அதுக்கு கம்மியாக படிக்க பார்க்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு 3 யூனிட் இல்லாட்டி வந்து 2 யூனிட் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2 யூனிட் வந்து கவர் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு கவர் பண்ணீங்க அப்படின்னா ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 யூனிட்டுமே கவர் ஆயிரும். இல்லை அப்படின்னா இந்த 2 நாள் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து இன்றைக்கி நைட்டு விட்ட ஆஃபை வந்து பேலன்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 5 யூனிட் கவர் பண்ண முடியும். இப்படி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரீகால் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த 2 நாளில் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அரை யூனிட் படிச்சிருப்பீங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் கவர் பண்ணுங்கள். அது போக நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கிங்க அப்படின்னா அந்த யூனிட்ல ஏதாச்சும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு சாட்டர்டே என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாம்ஸே ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள். இப்படி கவர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க்ஸ் எடுத்துடலாம். முடிஞ்சாலும் வந்து பிளான் பண்ணி படிக்கிற மாதிரி எழுதியும் பார்த்து படிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு இந்த பிளான் படி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். இது போக உங்களுக்கு வேறு எதுவும் பிளான் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி தான். நீங்கள் தான் ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் இன்றைக்கி எக்ஸாம் கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் நல்லா பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.